ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் கார்த்திக் ராமதுரை. ஐம் ஹாப்பி டு வெல்கம் யூ ஆல் டு த ஷோ ஒரு நாள் ஒரு கனவு வித் ஆக்ட்ரஸ் அமிர்தா. இந்த ஷோல, இந்த ஸ்பெஷல் டேல, இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். நிறைய கேம் செக்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதை தாண்டி ஒரு குட்டி குட்டி சர்ப்ரைசஸும் அவங்களுக்காக நாங்கள் வச்சிருக்கோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எண்ட்ல ஒரு சின்ன டிரைவ் அவங்க கூட போக போறோம். கேட்கும் போது எக்ஸைட்டடா இருக்குல்ல. ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி a lot of fun. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அப்படியே நர்வஸா இருக்கே. நான்லாம் யார் கூடவும் ஃபுட் டேட் போனதே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபுட் டேட் வரேன், அதுவும் ஒரு ஷோவில், அதுவும் ஒரு ஹீரோயின் கூட வரேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே பயங்கர நர்வஸாகவும் எக்ஸைட்டடாகவும் இருக்கு. ஐம் எ ப்ரௌட் 90s கிட் அண்ட் சிங்கிள். இந்த பெயின் எல்லாருக்குமே புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க இங்கே வந்துருவாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்களுக்காக பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். வந்துட்டாங்களா? ஓகே, ஸோ வந்துட்டாங்களா அப்படின்றது இப்பதான் ரியலைஸ் பண்றேன் நான். ஏன்னா பெங்களூர், ஏன்னா இந்த கிளைமேட் அப்படி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. சோ ஹவ் இட் ஃபீல்ஸ் சென்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? இல்ல, ஆக்சுவலா அப்பப்போ வருவேன். அப்பப்போ வருவேன். ஏன்னா அப்பப்போ ஷூட் இருக்கும், வேலை இருக்கும். சோ இங்க இருப்பேன், அங்கேயும் இருப்பேன். சோ அங்கேயும் ஹாட்டா தான் இருக்கு சம்மர்ல. பெங்களூரா? யா, பட் ஆக்சுவலி 2 நாள் முன்னாடி மழையும் பெஞ்சது. பெங்களூர்னால கொஞ்சம் ஹீட் தாங்கிக்க முடியாது. உடனே அது நம்மளுக்காக கொஞ்சம் கோல்டு கொடுத்துரும். ஹாப்பி டு ஹேவ் யூ ஹியர். ஸோ இந்த ஒரு ஸ்பெஷல் டேல ஸோ நிறைய தமிழ் படங்கள், அதர் லாங்குவேஜஸ் படங்களும் பண்ணியிருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ பயங்கரமான ஃபேன்ஸ். ஸோ அதில் நானும் ஒருத்தவன். என்னோட மெசேஜ்ல நீங்க ரெக்வஸ்ட் செக்மெண்ட்ல பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஹார்ட்டா நோ விஷயஸ்ங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, இந்த இண்டி ஃப்ராஸ்டோட ஸ்பெஷலா ஆஸ் அ பெங்களூரியனா உங்களுக்காக ஓப்பனிங்லேயே ஒரு ஃபுட் ப்ரொவைட் பண்ணலாம்னு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம we are going to have shots. எஸ். Oh wow. Mango? Mango எனக்கு என்ன மேங்கோவா? அது என்னது? மேங்கோ. எஸ். I love mangoes. பாருங்க உங்களுக்காக என்ன பிடிக்கும் அப்படின்றது Thank you. சோ அப்படியே ஒரு ஸ்பூன் கிடைச்ச ஒரு கர்ட்டசிக்காக நாங்க இப்ப ஸ்பூன்ல சாப்பிட போறோம். ஒரு சேஞ்சுக்கு ஸ்பூன் கொடுத்துருங்க. அப்படியே அந்த மெனு கார்டும் கொடுத்துருங்க. ஹனி சில்லி பொட்டேட்டோ. நீங்க எது ஆர்டர் பண்றியா? நான் நீங்க சொன்னதுலயே எடுத்துட்டேன். ஓகேவா? வாங்க சார், இங்க வாங்க சார். ஃபர்ஸ்ட் இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் ஏன் சார் இவ்வளவு ஷையா வரீங்க? கேமரா ஃபியர் இல்ல, ஒரு ஹீரோயினை பார்த்த உடனே அப்படியே கேமரா ஷை. நானே பெரிய ஷை டைப். அவர் சொல்றாரு ஆர்டர் பண்ணிட்டு சீக்கிரம் போங்கடா அப்படின்ற மாதிரி. ஹனி ஸ்வீட் ஹனி சில்லி பொட்டேட்டோ. ஹனி சில்லி பொட்டேட்டோ ஒன் ஸ்பெஷல் ஒன். ஓகே, லெஸ் ஸ்பைசி. ஆனா அதுக்கு லெஸ் ஸ்பைசி. Thank you. ஓகே ஓகேங்க. இதெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. என்ன ஃப்ளேவர்? ஹனி வித் பொட்டேட்டோ அண்ட் லிட்டில் ஸ்பைஸ். அது மாதிரி நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். டிஃபரண்ட் டேஸ்டா இருக்கும். சூப்பர்ங்க. இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி ஸ்வீட்டும் இருக்கும், காரமும் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரி வாங்க. நீங்க ட்ரை பண்ணவே இல்ல? இல்லங்க, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு ஹனி வச்சு எதுனாலும் நல்லா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி. ஓகே, சோ இது ஓவரா ஃபுட் பத்தியே போயிட்டு இருக்கறதுனால டெம்ப்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, இந்த ஆஸ்பிஷியஸ் டேல because we have come to eat தானே, ஃபுட் டேட் தானே. ஆமா, அதுவும் நான் ஃபுட்டி தானே. ஃபுட்டி தான். என்னங்க அப்படி சொன்னா? ஃபர்ஸ்ட் சொன்னப்பே தெரிஞ்சிருக்க வேணாம். ஒரு நாள் பிரியாணி, ஒரு நாள் வெஜ் அப்படின்னு மாறி ஃபுல்லா சாப்பிட்டு இருப்போம். 24/7 சாப்பிடுறது மட்டும் தான் நம்ம வேலை. உங்களுக்கு பெஸ்ட் ஹேங் அவுட் ஸ்பாட்னா சென்னையில ஏதாவது இருக்கா? நிறைய இருக்கு ஃபுட்டுக்குன்னு. வந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்பிடுறது ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு டேல ஒரு தமிழ் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகுது. சோ உங்களை மாதிரி ஒரு மங்களகரமான ஒரு ஹீரோயினோட அப்படியே ஸ்டார்ட் பண்றோம். சோ we miss you so much actually. தமிழ் படங்கள்ல எப்போ திரும்ப என்ன தெரியல, கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையணும். கரெக்டான ஒரு கேரக்டர் தென்றல் அப்புறம் லிஃப்ட்ல பண்ண மாதிரி அந்த ஒரு மாதிரி கேரக்டர் கரெக்ட்டா லிஃப்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் லிஃப்ட் ஆனோம். ஓகே, இப்பதான் அவங்க வைபுக்கு வராங்க. ஆக்சுவலா அவங்க ரொம்ப ஃபில்டர் ஆகி பேசிட்டு இருக்காங்க. நேத்துக்கு அவங்களை ரிசீவ் பண்ணோம். அப்ப அவங்க the most candid face of அமிர்தா நாங்க பார்த்தோம். சோ பரவாயில்ல, இங்கேயே ரோல் பண்ணி எபிசோட முடிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி தான். கொஞ்சம் என்ன அந்த ஒரு வச்சுக்கணும்ல, அந்த ஒரு பார்டர் வச்சுக்கணும் கரெக்டா. சோ அந்த மாதிரி. சோ எங்களுக்காக இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்களா? சோ இந்த ஷோ ஓப்பனிங்லயே உங்களுக்காக ஒரு குட்டி சர்ப்ரைஸ், உங்களுக்காக ஒரு மியூசிக் டெடிகேட் பண்ண ஒரு பேண்ட் கூட்டிட்டு வந்திருக்கோம். அந்த மியூசிக்கோடயே ஆரம்பிக்க போறோம். சோ கேன் வி ஹேவ் ஓவர்டோசேஜ் பேண்ட் டு தி ஷோ?
ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலா ஓகே ஆன் தி ஸ்பாட் வந்து கடத்திட்டு கூட்டிட்டு வந்திருக்கோம். அமிர்தா போன் வைங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டாரு பிரைட்டா சாங்கோட. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த சாங் வந்து உங்களுக்காகவும் உங்க சார்பா எல்லா பெண்களுக்காகவும். சூப்பர். பின்றாம்பா பின்றாம்பா. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே உன்னை வணங்குமே. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆடினமே உன்னை வணங்குமே. நன்றி கடல் கேட்பதற்கு கருவிலே உன்னை ஏந்துவேன். ஒரு முறை தலக்குனி உன் வெற்றி சிங்க முகம் அதை பார்ப்பதற்கும் மட்டுமே. ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்ற கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் நிமிடத்தில். ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு. உன்னை பெண் என்ற கூட்டம் உன்னை வணங்கிடும் உயர்ந்ததில்லை. பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆப்வியஸ்லி பிகாஸ் எனக்கு அந்த அக்னி சிறகே தான் எனக்கு பயங்கரமா கிளைமேக்ஸ்ல ஒரு ஹை மொமெண்டாவே இருந்துச்சு. சோ எப்படி இருந்தது? really nice எனக்கு it just brought me back that அக்னி சிறகே moment. Thank you. அவங்க வந்து ஒரு செகண்ட் வந்து அந்த சிங்கப்பெண்ணே சாங் பாட ஆரம்பிச்ச உடனே தென்றலாவே மாறிட்டாங்க. பிகில் கூட இருக்கிற டீம்ல இருக்கிற ஒரு ஆளாவே மாறிட்டாங்க. சோ தேங்க்யூ ப்ரோ அந்த ஒரு நாஸ்டாலஜிக் டைமுக்கு கூட்டிட்டு போனதுக்கு. சோ இதுக்கு அடுத்து வந்து மட்டும் அவர் ஸ்டாப் பண்ணல, அவருடைய பர்சனலா ஒரு விஷயத்தையும் உங்களுக்காக டெடிகேட் பண்ணணும்னு வச்சிருக்காரு. சொல்லுங்க. We are big fan of your acting. So லிஃப்ட் மூவியா இருக்கட்டும், so காஃபி வித் காதல், அப்புறம் வந்து பிகில்ல வந்து தளபதியோட வேற லெவல் அப்படி அந்த ஸ்டார்ட் டு எண்ட் பாஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆக்ட். காஃபி வித் காதல்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ஸோ அந்த ஜெய் சாரோட அப்படி வேற மாதிரி. ஸோ இந்த பாட்டு வந்து ஸ்பெஷலி உங்களுக்காக. ஓகே தேங்க்யூ. கவிதைகளா கனவுகளா கயல்விழியே நான் நிகழ்வதுவா கடந்ததுவா நீ பதில் மொழியே. உன்னோடு நெஞ்சும் உறவாடும் வேலை தண்ணீர் கமலம் தானா. முகம் காட்டு நீ முழுவின் பனி ஓடாதி நீ ஏழோரமா சிறு புன்னகை நீ காட்டடி ஏமுல்லையே. நீ கவிதைகளா கனவுகளா கயல்விழியே. Crazy. Wow, super. Thank you so much. செம்மையா பாடுனீங்க. And even you did a very nice. Thanks. So எங்க பேண்ட் நேம் வந்து Overdose is the band. So எங்க பேண்ட் சார்பா உங்களுக்கு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. அதாவது ஆமா எனக்கு actually my birthday or something ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. எனக்கு एक्चुअली வர மாட்டேது லோட் ஆகுது. எனக்கு சில டைம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சென்னை பெங்களூர், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தாண்டி அமிர்தா வந்து ஹீரோயினா ஆக போறோம், நான் வந்து ஒரு நடிகை ஆக போறேன்றது ஃபிக்ஸ் ஆனது எங்க அந்த ஸ்பார்க் வந்தது? அது வந்து ஆக்சுவலி சின்ன வயசுல வந்து என்னாச்சுன்னா ஐ டெல் யூ ஒன் ஸ்டோரி. இல்ல நான் வந்து மணி சாரோட படம் எல்லாம் ரொம்ப பார்ப்பேன், சங்கர் சார் படமும் பார்ப்பேன். ஸோ மணி சார் படம் வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் படம் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப வந்து பார்த்திபன் அவங்க பார்த்திபன் சாரோட பொண்ணு இருக்காங்கல்ல, ஸோ அந்த ரோல் பார்க்கும் போதே நான் பண்ணிருக்கேன். ஐ வாண்ட் டு டூ தட், ஐ வாண்ட் டு ஃபீல் தட் அப்படின்னு நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்லோலி டான்ஸ்ல போட்டாங்க எங்க அம்மா. பரதநாட்டியம் கத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அதுல வந்து டான்ஸ் டிராமாவும் இருக்கும். ஸோ இந்த நவரசம் இது இருக்கும்ல, அது வந்து எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. அப்போ எனக்கு இன்னும் லைட்டா ஏதோ ஒரு சரி ஏதோ நானும் மேபி சம்திங் ரிலேட்டட் டு அன் ஆக்டர் அப்படின்னு. பட் ஐ டென்ட் ஹாவ் அ பேக்ரவுண்ட் வித்
யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ ஐ தாட் இட் வில் நெவர் ஹேப்பன். ஸோ நம்ம பாட்டுக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்பலாம் நான் அதுக்கப்புறம் நம்பவே இல்ல அதுக்கப்புறம் இல்ல இப்பலாம் ஆவீங்கன்னுலாம். ஆப்வியஸ்லி. ஏன்னா நான் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து காலேஜ் முடிச்சுட்டு இது வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதான் நம்மளோட லைஃப் அப்படின்னு தான் இருந்தேன். பட் சைட் பை சைடு எனக்கு லக்கிலி என்னோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு மாடல். ஸோ ஷீ செட் காலேஜ்ல வந்து சம்மர் ஹாலிடேஸ் இருக்கும்ல, ஸோ அந்த டைம்ல வந்து ஷி கால் மீ ஃபார் இது யூனோ ஒரு கேரக்டர் ரோல் பண்ணுவியா, பிகாஸ் தே வாண்ட் தமிழ் ஸ்பீக்கிங் கேர்லா. ஸோ வந்து உனக்கு தான் தமிழ் தெரியல. நான் வந்து எனிவேஸ் ஹாலிடேஸ்ல தானே இருக்கும், சரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு வந்தேன். அண்ட் இந்த மாதிரி யூனோ ஷார்ட் ஃபிலிம் அண்ட் கேரக்டர் ரோல்ஸ் அப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணேன். தென் அது திரும்பியும் நான் பெங்களூர் போயிட்டு திரும்பி ஐ வில் டூ மை ஓன் ஜாப், லைக் என்னோட ஒர்க் என்னோட ஸ்டடீஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தது. தென் லேட்டர் ஆன் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு டைரக்டர் பார்த்துட்டு ஒரு லீட் படம்க்கு கூப்பிட்டாரு. ஸோ அது அப்படியே க்ரோ ஆச்சு. ஸோ அது அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்காக ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, அதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்குள்ள போயிடலாமா? ஓகே, சோ இந்த ப்ராப்பர்ட்டி செக்மெண்ட்ஸ்ல உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நீங்க பிக் பண்ண போறீங்க. அதை வச்சு சில क्वेश्चंस இருக்கு. ஓகேவா? சோ ரேண்டமா நீங்க பிக் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா ஓரமா வச்சுக்கலாம். இந்த செக்மெண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுவா? பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு பிடிச்சதா நாங்க வந்து உங்கள்ட்ட கேட்காம ரெடி பண்ணிருக்கோம். இது வந்து எனக்கு ஆப்வியஸ்லி அந்த பபிள்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு வந்து எங்க சிஸ்டர் பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு எப்பவுமே வந்தா இது ஒண்ணு கிஃப்ட் பண்ணுவேன், because she loves doing that. So இது ஞாபகமாவே இருக்கு எனக்கு. ஓகே, பட் இப்போ போனீங்கன்னா கொடுத்துருங்க. கார்த்திக் கொடுத்தாங்கன்னு சொல்லி. ஓகேவா? இப்போ என்னன்னா உங்களுக்கு the most ஒரு நாஸ்டால்ஜிக்கான சைல்ட்ஹுட் மூமெண்ட் இப்போ நினைச்சா கூட இது அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மூமெண்ட் இருக்கும்ல? யா, ஐ திங்க் அந்த பீச் தான், பீச்ல எல்லாம் இது வைப்பாங்கல்ல. சோ எனக்கு எப்பவுமே இது ரொம்ப பிடிக்கும். பீச் கிட்ட போய் மூமெண்ட், ஒரு லைஃப் டைம் மூமெண்ட் ஏதாவது ஆன் ஸ்ட்ரெஸ்ஃபுல் டேல வந்து லைக் இந்த மாதிரி சின்ன வயசுல நான் எங்க அம்மா அப்பா கூட இருந்தேன், இதுலயே இருந்திருக்கலாமே அப்படிலாம் தோணும். ஓ, ஜஸ்ட் ஜெனரலாவா? ஓகே, ஐ தாட் அபௌட் இது வந்து ஒரு சின்ன ஓகே நாஸ்டால்ஜிக் மூமெண்ட் வந்து மறக்கவே முடியாது. சின்ன வயசுல அம்மா அப்பா கூட இருந்தது இல்ல, மேபி யுவர் மெமரபிள் மூமெண்ட். யா, ஐ மீன் எனக்கு வந்து நாங்க ரொம்ப டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அப்பேவா? டிராவல் நாட் அப்ராட் போனது இல்ல. எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதா ரொம்ப டிராவல்ஸ். அப்படின்னு பார்த்தா நாங்க நிறைய டிராவல்ஸ். ஆனா அந்த சின்ன வயசுல அது நம்மளுக்கு பயங்கரமான டிராவல்ல, நிறைய டிராவல்ஸ் புக் பண்ணி போயிருக்கோம். ஜஸ்ட் ஜெனரலா. பட் நம்ம பாம்பேக்கு எங்க அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் பாம்பேல இருக்காங்க. சோ அங்க வந்து ரொம்ப மெமரபிளா ரொம்ப ஒரு பூனாகியும் இருக்காங்க, புனே. சோ அங்க வந்து ஒரு 1 monthக்கு மேல ஸ்டே பண்ணுவோம். அண்ட் இட்ஸ் ஆல் வித் आवर கசின்ஸ் அண்ட் இதெல்லாமே. சோ அங்க அதுவும் ரொம்ப மெமரபிள். படத்துல வர மாதிரி மொத்த ஃபேமிலியும் போய் ஒரு இடத்துல யா, அங்கேயும் நல்லா இருக்கும். அட் தி சேம் டைம் நான் சொன்ன மாதிரி இங்க அம்மா சைடுல சென்னையில இருக்கும். சோ சென்னையில வந்து ஆல் மை ரிலேட்டிவ்ஸ் இங்க இருக்காங்க. சோ பீச்சுக்கு போவோம். தோஸ் ஆர் ஆல் மை மெமரபிள் மூமெண்ட்ஸ். ஐ மீன் என்ன சொல்றது, லைக் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்களோட விளையாடிட்டு இது பண்றது. ஓகே, அது வந்து சிம்பிள். ஓகே, அவங்க நம்மள மாதிரி தான். ஓகே, சிம்பிள் லைஃப். ஏல சும்மா ஒரு பிம்பம் இருக்கும்ல, லைக் ஹீரோயினா வந்து அவங்களுக்கான லைஃப் ஸ்டைல் வேற அப்படினா, பட் இவங்களும் வந்து நம்மள மாதிரியான ஒரு சட்டலான ஒரு பர்சனா தான் இருக்காங்க. சேம் டிராவல்ஸ் டு ரிலேட்டிவ். இது வந்து 80s பேரண்ட்ஸ்லாம் வந்து ஏன் இப்படி பண்ணாங்க? எனக்கு அதுதான் மெமரபிள். நீங்க சொல்ல பட் எனக்கு ஆக்சுவலி என்னன்னா பேரண்ட்ஸோட ஓகே அதெல்லாம் இருந்தது. நம்ம வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறது, கசின்ஸோட இருக்கிறதெல்லாம் இருக்கும். அது வந்து எப்படி சொல்றது, அது நம்மளோட கூட இருந்தாதான் அது ஃபீலா இருக்கும். பட் அதை விட ஐ வாஸ் மோர் இன்டு ஸ்போர்ட்ஸ். ஏன்னா என்னோட லைஃப்ல வந்து ஃபுல்லாவே ஸ்போர்ட்ஸ் இல்ல டான்ஸ் இல்ல அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை மெமரபிள் மூமெண்ட்ஸ் ஆர் இன் தட். ஏன்னா நாங்க வந்து நிறைய காலேஜஸ் இந்த ஊரா போய் சுத்துவோம். ஊரா சுத்தி நம்ம வந்து அங்கேருந்து நம்ம வந்து காஷ்மீர், குல்லு மணாலி எல்லாம் போயிட்டு சும்மாவே ஒரு ட்ரிப்புக்காக. காலேஜ்ல படிச்சீங்க? காலேஜ்ல ஸ்கூல்.
So சென்னை good கூட வந்தது இல்லைங்க so those are all memorable moments for me. But எனக்கு வந்து அதான் ஒரு மேட்ச் விளையாடிட்டு அதுல வந்து ஜெயிச்சு வர்றது வந்து எனக்கு அதுதான் இருக்கும். இந்த ஒரு சாட்டிஸ்ஃபைங் டே வந்து சம்மர்ல அந்த ஸ்போர்ட்ஸ்ல பசங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஏதாவது கிரிக்கெட் விளையாட போயிட்டு I'm sure a lot of other athletes sports peopleக்கும் அது ரொம்ப ரிலேட் ஆகும். அவங்க டீமோட வெளில போய் விளையாடிட்டு வரும்போது இட்ஸ் வெரி மெமரபிள். அதுவும் இன்னைக்கு கிரிக்கெட்லாம் ஒரு 6 அடிச்சிட்டா போதும் நைட் ஃபுல்லா அப்படி ஒரு தூக்கம் வரும். சூப்பர், ஆஹா இன்னொரு அச்சீவ்மென்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு. பட் நாட் ஓன்லி பிகில், இவங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். எஸ், ஓகேவா, முடிஞ்சா அதை எடுத்து நம்ம பண்ணலாம். உங்ககிட்ட ஒண்ணு இல்லையா? என்கிட்ட ஒண்ணும் இல்ல, என்கிட்ட எதுவுமே இல்ல. ஷோ உங்களுக்காக தான் டெடிகேட் பண்ண வச்சு தென்றலா கூட்டிட்டு போனோம். இப்ப சைல்ட்ஹுட்டா வந்து திரும்பி இங்க கசின்ஸ் ஓட கூட்டு போயிடும். இது வந்து உங்க சிஸ்டர் பொண்ணுக்கு கொடுத்துருங்க. பேர் என்ன? கார்த்திக். அவங்க சாண்டி அண்ட் அதித்தி. நான் கார்த்திக் கொடுத்தேன். நான் குத்துறேன். கார்த்திக் கொடுக்க சொன்னாங்க, நான் குத்துறேன். ஓகே, அங்க போய் பேர் மறந்துடுவாங்க. யாரோ ஒரு ஆங்கர் பேர் மறந்துட்டேன். பட் பரவாயில்ல. நானா? இல்ல ஸ்ட்ராங் மெமரி. இல்ல அங்க போயிட்டு உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா அப்படின்னு கொடுத்துட மாட்டீங்களே? இல்ல ஓகேவா, நான் கேட்பேன். அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே ஃபைன். சோ இப்ப திரும்ப அமிர்தாவை மாறிட்டு அடுத்த ப்ராப்பர்ட்டி எடுங்க. எல்லாமே எடுக்கணும்னா ஆனாலுமே எடுக்கணும் எல்லாமே. ஆஃப் கோர்ஸ் எல்லாமே எடுத்து ஃபினிஷ் பண்ணிடணும். எஸ். இது எதுக்கு வச்சீங்க? சிசர் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏங்க கட் பண்ணுவோம்னு சொன்னா போதும். விஷுவலா வந்து 6 அது வச்சு சும்மா இருக்க முடியாது. கீழே வச்சிருங்க, பரவாயில்ல. ஓகேவா, சிசர் வச்சு என்ன பண்ணுவோம்? கட் பண்ணுவோம், முடிச்சுட்டா முடிஞ்சிருச்சு. அவங்க இல்ல அதை அப்படியே கட் பண்ணுவோம்ட்டு. இதுக்கு ஒண்ணும் அந்த பேமெண்ட்டே கொடுக்கல தெரியும்ல. நீங்க போறப்ப ஏதாவது கிஃப்டா கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஓகே. சிசர் வச்சு கட் பண்ற மாதிரி உங்களுக்கு லைஃப்ல இது வரைக்கும் நீங்க வந்து இந்த ஒரு டாக்ஸிக் பர்சனையோ இல்ல ஒரு டாக்ஸிக் திங் மேபி ஒர்க் பிளேஸ்லயோ இல்ல பர்சனல் லைஃப்லயோ இதை நான் கட் பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் தட் மே ஹெல்ப் அஸ், உங்களை வந்து அது ஹெல்ப் பண்ணிருக்கும் அப்படின்னு நினைச்சு இல்ல நீங்க கட் பண்ண விஷயம் ஏதாவது மேபி ஹேபிட் ஆர் சம்திங், அதனால இன்னைக்கு நான் பாசிட்டிவா இருக்கேன், ஜாலியா இருக்கேன் அப்படின்னு? ஐ திங்க் ஆல் தி நெகட்டிவ்ஸ் கட் பண்ணிடுங்க அப்படியே ஃபுல்லா. லிட்டரலி உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் ஆர் எனி நெகட்டிவ். இப்போ யாராச்சும் பேசுவாங்க, யாராச்சும் உங்களை பத்தி உங்களோட வாட் எவர் எது வேணா உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். கமெண்ட்ஸோ எனிதிங் ஐ லிட்டரலி கட் இட் ஆஃப். ஓகே ஃபைன். இல்ல சில பேரோட பிஹேவியர் நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். இல்ல சில பேரோட எனக்கு மோஸ்ட்லி வந்து எது அனாய் பண்ணோம்னா ரொம்ப பயஸ்டா இருப்பாங்கல்ல, லைக் ரொம்ப இவங்களுக்கு மட்டும் ரொம்ப இதுவா இருப்பாங்க. ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் வந்து நாட் ஹீரோயின்ஸ், லைக் ஒரு ஃபீமேலுக்கே நம்மளுக்கு வந்து கரெக்டான ஒரு இது கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஃபீல் ரியலி பேட். இது ஈக்குவலா கொஞ்சம் ட்ரீட் பண்ணலாமே, அவங்கள மாத்திரம் அப்படி பாக்குறீங்க அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஐ லெஃப்ட் இட். சரி நீங்க எப்படி யார் வேணா எப்படி வேணா ட்ரீட் பண்ணுங்க, எனக்கு நான் கரெக்டா இருக்கேன், நான் என் வேலையை முடிச்சுட்டு போறேன். சோ தோஸ் ஆர் தி திங்ஸ் ஐ ஜஸ்ட் கட் ஆஃப். ஏன்னா அதெல்லாம் நான் வந்து கவனிக்க ஸ்டாப் பண்ணேன். சோ இதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, காஃபி. ஓகே. சமீபத்துல காஃபி வித் காதல். சோ அதுக்கு ரிலேட்டடாவும் இருக்கு. சோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து சுந்தர் சி சார்ட்ட இருந்து ஒரு ஃபீல் குட் மூவி. சோ அவர் வந்து ஓவர் தி டிகேட் வந்து எப்போ ஒரு படம் எடுத்தாலும் அந்த படம் வந்து ஒரு மினிமம் கேரண்டியான ஒரு ஃபீல் கொடுத்துரும், பாக்ஸ் ஆபீஸ்லயும் கொடுத்துரும். சோ அவரோட யூனிவர்ஸ்க்குள்ள நடிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அந்த படத்தை பத்தி சொல்லிருங்க. How important it is to you? First I'll tell you about Sundar C sir also. ஏன்னா நாங்க வந்து ஃபேமிலியா வந்து ரொம்ப பார்த்து ரசிச்ச மூவிஸ்லாம் நிறைய இருக்கும். சோ நம்ம வந்து தியேட்டர் லைக் we won't miss அந்த இது அரண்மனையா இருக்கட்டும், தியா வேலை செய்யணும் குமார், அந்த மாதிரி அந்த படம் எல்லாம் பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சோ அண்ட் if you have noticed சாரோட படத்துல இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாமே டால் மாதிரி இருப்பாங்க, அப்படியே அழகா அதுவும் வந்து சுந்தர் சி சாரோட படம் ஹீரோயின்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அப்படியே உட்கார்ந்திருப்போம். ஆமா, see as a girl நானாவே பாப்பேன், like so beautiful-ஆ இருப்பாங்க அவங்க எல்லாம். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வரும்போது சுந்தர் சி சார் படமா அப்படின்னாலே ஓகே அதுல என்ன ரோல் அப்படின்னு, லீட் ரோல், ரியலி மீ, நான் யூ அப்படின்னு. ஆமா ரியலி ஜெய் சாரோட பேரா வரணும் அப்படின்னு. That's really nice. But okay. அப்போ நான் ஸ்கிரிப்ட் கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட் பயங்கரமா ஷாக் ஆனேன், லைக் பிகாஸ் இட்ஸ் சுந்தர் சி சார் அவரோட படம். அண்ட் ஸ்கிரிப்ட் கேட்டேன். It was really nice. I mean என் ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. And he wanted a girl next door kind of character.
ஸோ சோ உடனே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்டார் காஸ்ட் வர ஜீவா சார், டிடி, யூனோ எவ்ரிபடி, ஜெய் சார்ல இருந்து எல்லாருமே இருக்கு. சோ ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் நம்பல. ஆனா இப்போ நான் வந்து சுந்தர்சி சாரோட படத்துல ஹீரோயினா ஆயிட்டேன்னா இட் இஸ் லைக் ஒன் நைஸ் ஃபீலிங். ஓகே, சோ இதுக்கு அடுத்த அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன? So Tamil, I'm still listening to a good script. Yeah. And Teluguல I'm sure எல்லாருக்கும் தெரியும், ஹனுமான் படம் ரிலீஸ் ஆகுது. சோ அது பயங்கரமான ஒரு படமா வரும், I'm sure. போஸ்டர் பார்த்தே செம சர்ப்ரைஸ் ஆயிட்டோம், என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. டீசர் பாத்தீங்களா? இல்லங்க, பார்க்கணும். பாருங்க, அப்புறமா நீங்களும் பாருங்க. It's one of like எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி a pan India மூவி. எல்லா இதுலயும் இருக்க போகுது. அண்ட் it's a superhero movie also. Wow. So I'm very very excited. So அதுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்ங்க. So looking forward to it. நம்மளோட ஃபுட் வந்துருச்சு. Oh wow. Yes. 2 பிளேட் எடுத்துட்டு வந்துட்டாரு. Yes. அவருக்கு புரிஞ்சிட்டாரு. ஆமா. அந்த பையன் கேட்க மாட்டான் எதுவும். So this is honey chili potato. Yeah. கரெக்ட்டா? Honey chili potato. Thank you. Yes. Thank you. Enjoy. இப்பதான் ஒரு வார்த்தை பேசியிருக்காரு அவரு. So நீங்க ஆர்டர் ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக பாக்கி. Oh yeah, பாக்கி. It I'm sure it's related something to love. Something to love தான், but not exactly to love. ஓகேவா? பட் ஏன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் யுவர் பர்சனல். பட் அதை தாண்டி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில படத்தை இவ்வளவு லவ் பண்ணிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் மணிரத்னம் சார் கிட்ட இருந்து ஆரம்பமாயிருக்குன்னா கண்டிப்பா சினிமா மேல அவ்வளவு காதல் இருக்கும். இந்த ஒரு ரோஸ் as a token of love ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு கொடுக்கணும். மேபி a director or hero or a cinematographer or co-artist. கண்டிப்பா அட்லீஸ்ட் இருக்குதான். அட்லீஸ்ட் இருக்கு. Wow, with no doubt அட்லீஸ்ட் இருக்குதான். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஏஞ்சல் மாதிரி அவரு வந்து எனக்கு தென்றல்னு ஒரு கேரக்டர் கொடுத்து அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. தென்றல் மாதிரி அப்படி வந்து ரீச் ஆனது அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. So it's a very big thanks for him. ஓகே, சூப்பர். அதை அப்படியே கொடுத்துருங்க, நான் கொடுத்துக்கிறேன். இந்த வாய்ஸை கட் பண்ணி நீங்க எனக்கு கொடுத்த மாதிரி நான் கட் பண்ணி. தேங்க்யூ. ஓகே, ஸோ அட்லீஸ்ட் சார் இது உங்களுக்காக சார். ஷாருக் சாரோட படம் முடிச்சு நீங்க சென்னை வரப்போ நாங்க வந்து எங்க ஆபீஸ்ல இருந்து வந்து கொடுத்துட்டு போறோம். ஓகேவா? நிறைய ஓகே, லாட் ஆஃப் ரோசஸ் கொடுத்துடலாம். அப்படியே நானும் வந்து பிரியா அவங்களோட சைல்ட்ஹுட் அவங்க நடிச்சதுக்கெல்லாம் ஃபேன். நான் என் சார்பா கொடுத்துட்டு வந்தேன். அவங்களுக்கு வேற ஒரு குட்டி பாப்பா வேற இருக்கு, அவங்களுக்கும் கொடுத்துருங்க. நீங்க ஞாபகப்படுத்தி ஆகணும்ல. எஸ், அவங்களுக்கு நான் கொடுத்துடுறேன். ஓகே, சூப்பருங்க. தட்ஸ் சோ ஸ்வீட். ஏன்னா வந்து தெரியோட விஷயம் சொன்னீங்க, அதுக்கு அடுத்து பிகில் கிடைச்சிருக்கு. ஃபியூச்சர்லயும் எதிர்பார்க்கலாம்ல. அடுத்து அட்லி பண்ண போறாரு, அதுவும் தளபதி வச்சு பண்ண போறாருன்னு. I only wish. Manifest. சோ அடுத்த படத்தில் இருக்கிறாரா அமிர்தா அப்படின்ற மாதிரி. ஓகே, சோ அடுத்து லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி. லாஸ்ட் நம்மளுது என்ன, இந்த லெட்டரா? இது வரைக்கும் லவ் லெட்டர் கூட நான் வாங்கினது கிடையாது. எது லவ் லெட்டர் வாங்கினது? ஒண்ணுமே இல்லையா? ஆமா, அதுல ஒண்ணும் இல்ல, ஓரமா வச்சிருங்கன்னு சொல்றதுக்கு தான். ஆனா பட் லெட்டர் தானங்க இது. லவ் இது வந்து இட் சிம்பலைசஸ் லவ் லெட்டர். என்னன்னா ஓபன் பண்றப்ப அதை உடைச்சிட்டீங்க. இப்படி ஏன் யாருமே கொடுத்தது இல்லையா? சீரியஸ்லி பெங்களூர்ல இப்படி யாருமே. என்னடா பசங்களா, ஏன்டா அப்படி மானத்தை வாங்குறீங்க? வேணா ஃபாலோ வேணா பண்ணுவாங்களே தவிர லெட்டர். இப்போ வந்து இந்த டிஜிட்டல் ஏராக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுவாங்க. எல்லாம் ரெக்வெஸ்ட்லயே இருக்கும்டா. ஜஸ்ட் வாட்ஸ்அப் எல்லாம் இப்போ சொல்றேன். அப்போ அந்த டைம்ல யாரும் கொடுக்கல. ஓகே, ஒருவேளை வந்து டைம் டிராவல் பண்ணி நான் இருந்திருந்தா அந்த லெட்டர் எப்படி எழுதி இருப்பேன் அப்படின்றதுக்காக உங்களுக்கான லெட்டரா? எஸ், as a small token of love I have a few things. நீங்களும் போன்ல தான். ஆமாங்க, நீங்க லெட்டர் எடுக்க போறீங்க. ஆமா, டிஜிட்டலுக்கு வந்துட்டோம்ல. ஓகே, இது டைம் டிராவல் பண்ணது கண்டென்ட் மட்டும் தான். நம்ம டிஜிட்டல் எராக்கு வந்து எழுத போறோம். ஓகே, so as a small token of love with love, கார்த்திக் ராமதுரை to அமிர்தா. ஓகேவா? இவ்வளவு அழகா பிறந்தீங்களே சென்னை ஊர்ல, ஜாலியா வளர்ந்தீங்களே பெங்களூர்ல, தெரியல வந்தீங்களே சமந்தாவோட ஃப்ரெண்டா, வந்த 5 செகண்ட்லயே ஆனீங்களே சோசியல் மீடியா ட்ரெண்டா, சிரிச்சா விழுதே கன்னத்துல குழி கியூட்டா, அந்த குழியில விழுந்துட்டேனே நானு பிளாட்டா. கோபுற மாதிரி இருக்கு. இதற்கு யாரும் ஏறினது இல்லல, சோ இட் ஃபீல்ஸ் நைஸ். ஓகே, ஃபைன். சோ புரியுது. அழகுல நீங்க ஒரு சிண்ட்ரெல்லா, பிகில் மைக்கிளோட ஸ்கிரீன்ல கலக்குனீங்களே தென்றலா. ஏய் வாவ். எஸ், தைரியமா பேசுனீங்களே பிகில்ல தளபதி முன்ன நின்னு, இவங்க பேக் ஃபிளிப்ல கோல் அடிச்சு
பிகிலோட கனவை காப்பாத்தின சிங்க பெண்ணு. கவினும் நீங்களும் காம்போ போட்டு நடிச்ச படம் ஆச்சு, செம்ம ஹிட். அதுல இருந்து உங்க கரியர் ஆச்சே லிஃப்ட். நீங்க என் கூட இப்ப இருக்கிற நேரம் முழுசும் ஆச்சு என்னோடதான், ஷோவோடதான், பட் என்னோடதான். ஹாப்பி டு ஹேவ் யூ என்னோட, பரவாயில்ல எங்களோட அமிர்தா. நாட் பேட். ஓகே, really nice. thank you so much. Decent ஆன. So you're my first letter. Yes, fine. So இந்த ப்ராப்பர்ட்டி செக்மெண்ட் Okay. ஓவர் ஆயிடுச்சு. Awesome. நீங்க அப்படியே சாப்பிடலாம். உங்களுக்கான அடுத்த செக்மெண்ட் இப்போ வரப்போகுது. ஓகே, அடுத்த கேம் வந்து உங்களுக்காக இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க சாப்பிடவே இல்ல இல்ல. சாப்பிட்டுட்டு ஸ்லோவா சாப்பிட்டுட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா சாப்பிடுங்க. சோ இதுக்கு அடுத்தபடியா வந்து நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. எப்படி படத்துல இருந்து வந்து ஒரு விருப்பம் வந்துச்சு மணிரத்னம் சார் படங்கள் பார்த்து. அதுக்கப்புறமா நீங்க பிகிலோட ஷேர் பண்ணிட்டீங்க, அட்லி சார் பத்தி ஷேர் பண்ணிட்டீங்க. இட் ஷோஸ் யுவர் ஜேர்னி, லைக் எங்க இருந்து எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லி. சோ இதெல்லாம் தாண்டி பாக்குறப்போ உங்களுக்காக ஒரு செட் ஆஃப் நாஸ்டாலஜிக் போட்டோஸ் நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? அதனுடைய பேக் ஸ்டோரிஸ் வி வாண்ட் டு நோ. ஓகேவா? சோ அதோட ஃபர்ஸ்ட் போட்டோ நான் காட்டுறேன். த ஃபர்ஸ்ட் பிக் வந்து இவங்க ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் நாங்க, கராட்டே மாதிரி கீழே யாரையோ படுக்க போட்டு கழுத்துல மிதிச்சிருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது. ஷோ ஃபுல்லா வந்து சிரிச்சிட்டே வந்து லிமிட்ட தாண்டாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்பதான் புரியுது என்னங்க இது, என்ன சார். ஆக்சுவலி நான் சொன்னேன்ல, நான் நிறைய விஷயம் இது நீங்க சொல்லவே இல்ல. இது நீங்க பயப்படுறது. ஆமா, இது தெரியாமல லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டேனுங்க. சரி சார், நம்ம குட் ஆங்கருங்க. ஓகேவா? சோ நான் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு இருந்தேன் சைல்ட்ஹுட்ல, லைக் பரதநாட்டியம்லாம். அது இதுவும் as a part of extra curricular activitiesல மாத்திரம் நான் ரொம்ப ஸ்ட்ராங். ஸ்டடீஸ்ல கொஞ்சம் வீக், ஆனா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப. அட்வர்டைஸ்மென்ட்ல வர மாதிரி மேக்கப் கத்துக்கோன்னு சொல்லி. ஆனா இல்ல, ஆக்சுவலி ஒருத்தர் ஸ்கூல்ல வந்து கோச்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. சரி கத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லா கத்துக்கல. ஒரு ப்ளூ பெல்ட் வரைக்கும் ப்ளூ பெல்ட் வரைக்கும் கத்துக்கிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது பிரவுன் பிளாக், அவ்வளவுதான். சோ ப்ளூ வரைக்கும் தான் கத்துக்கிட்டேன். ஓகே, சோ இதுக்கு அடுத்தபடியாக வந்து தளபதி விஜய் அவரோட பிகில் எடுத்த மொமெண்ட். சோ இது வந்து மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் யுவர் கரியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இது இந்த மொமெண்ட் இதுவும் ஆப்வியஸ்லி வெரி வெரி ஸ்பெஷல். இல்ல எனக்கு அவரு இட் வாஸ் ஆன் ஹிஸ் பர்த்டே. சோ அன்னைக்கு அவர் பர்த்டே ஓட முந்தின நாள், அவரோட பர்த்டேல அவரு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவருக்கு விஷ் பண்ணிட்டு அங்க எல்லாரையுமே போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டைம் அதுக்குள்ள நம்ம வந்து சாரோட பழக ஆரம்பிச்சிட்டோம். லைக் as in லைக் ஸ்டார்டிங்ல இருந்த பயமோட இது கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் எடுத்தது அது. So is very free and casual person-ஆ ரொம்ப நம்ம கிட்ட எல்லாம் பயங்கரமா ஜாலியா பேசிட்டு இருந்த டைம் அது. ஜாலியா இல்ல, ரொம்ப காமா இருப்பாரு. பட் ஆனா ரொம்ப பழகுனாதான் அந்த மாதிரி பழகுனா செம்ம ஜாலியான பர்சன் தெரியும். ஏதோ ஒரு மொமெண்ட் இருக்கு அவர் டக்குன்னு ஜாலியா பேசின மொமெண்ட் சார் அது அப்படின்னு. அந்த ஷூட் எடுத்துட்டு இருக்கும் போது அது வந்து எந்த இதுனா அந்த 11 vs 1 ஷூட் இருக்குல்ல, இவர் மாத்திரம் விளையாடுவாரு, நம்ம அவரோட ஆப்போனண்டா இருப்போம்ல, அந்த டைம்ல எடுத்தது அது. சோ அப்போ வந்து அவருக்கு நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருந்ததுல, இந்த பால் வச்சு அவர் வந்து நிறைய இதெல்லாம் பண்ணணும். அவருல என்னையே இதெல்லாம் பண்ண வைக்கிறீங்க, என்னால இது முடியுமா அப்படின்னால அவர் வந்து அப்படின்னு. அப்புறம் பட் சீரியஸ்லி ஹில் ஜஸ்ட் கோ, அந்த பால் எடுத்துட்டு அந்த போயிடுவாரு. அவர் அப்படியே டீப் பிரெத் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அந்த மாதிரி சார் வாட் இஸ் திஸ் மேஜிக் சார்? இப்பதான் பேசுறேன் நான் எல்லாருமே வந்து அப்படிதான் பேசுவாங்க. சார் மேஜிக் பண்றீங்க, ஐயோ என்னமோ போமா என்னமோ பண்ண அப்படின்னு சோ கியூட் அதெல்லாம் பார்க்கும்போது. சோ இதுக்கு அடுத்தபடியா கொஞ்சம் உங்களுடைய பர்சனல் லைஃப்க்கு போனா, நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, இங்க ஒரு 2 குழந்தையோட இருக்கீங்க. யார் இவங்க? They are my special little ones. So அதுக்கு தான் அவங்க கிட்ட சொல்லணும். Because my sister, எனக்கு எங்க அக்கா இருக்காங்க, எங்க அக்காவோட பசங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த பபிள்ஸ் கொடுக்கணும்னு இவங்கள்ட்ட தான். இவங்க 2 பேருக்கு தான். ஆனா இவங்க ஆக்சுவலி வளர்ந்துருக்காங்க இப்போ கொஞ்சம். பட் 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கு வந்து என் கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க அம்மாவே வேண்டாம், அவங்களுக்கு நான் இருந்தா போதும், பாய் ஓகே நான் சித்தியோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. That's one of my most favorite picture. Okay. சோ எல்லா ஃபேமிலிஸ்லயும் இது ரிலேட்டபிளா இருக்கும். ஏன்னா அக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை இருந்தா அந்த
அந்த பாண்டி தங்கச்சியோட வேற சித்தி கூட வந்து பயங்கர கனெக்ட் ஆயிடும். connected அது ஆ எப்படி அது இல்ல எனக்கே தெரியாது. பட் எனக்கு எப்படின்னா அவங்க அழுதா நான் அழுதுருவேன். அந்த மாதிரி ஐம் வெரி கனெக்டட் டு தெம். ஐ ரியலி லைக் தெம். ஐம் ஷுர் லாட் ஆஃப் பீப்புள் வில் கெட் கனெக்டட். அது தெரியும். சோ இந்த போட்டோ செக்மெண்ட்ஸும் இப்ப முடிஞ்சிருச்சு. Yeah. சோ இதுக்கு அடுத்தபடியா வந்து சோ சின்ஸ் இட்ஸ் ஃபுட் ஷோ அப்படின்றதால Yeah. ஃபுட் டேட் ஷோன்றதுனால இங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம சாப்பிட்டுட்டோம். பட் இது தாண்டி வந்து அமிர்தாவுடைய டக்குன்னு ஒரு கோ டு பிளேசஸ்னா என்னென்ன இருக்கும் ஃபுட்டுக்கு? என்னென்ன ஃபுட்ல விரும்பி சாப்பிடுவாங்க ஜெனரலி லைக்? நிறைய சாப்பிடுவேன். கிரேவிங்ஸ்லாம் எதுக்கு இருக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் த இப்போ லஞ்ச்னா நான் நிறைய போட்டு சாப்பிடுவேன். இப்போ ஸ்நாக்ஸ்னா சாட்ஸ் தான் ஃபுல்லா. சாட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனி டைம் ஆஃப் த டே கூட கொடுத்தாலும் நான் சாட்ஸ் சாப்பிடுவேன். ஓகே, So, அந்த மாதிரி நாங்க பானிபூரி எடுங்க கொஞ்சம் பூரி போடுங்க. ஓகே, I love that. And இது என்ன இந்த கேர்ள்ஸுக்கும் பானிபூரிக்கும் ஒரு பாண்டிங் பயங்கரமாவே இருக்கு. அப்படியா? ஆமாங்க, சீரியஸா இருக்குங்க. தெரியல எனக்கு கூட வந்து எனக்கு கூட நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல கேர்ள் அப்படி சொல்றேன் கிடையாது. பட் எங்க ஏரியா பானிபூரி, எங்க ஏரியால பானிபூரி ஒரு பையா இருக்காரு. அவருக்கு அவ்வளவு கான்டாக்ட் இருக்கு. ஈவினிங் எப்ப வராரோ அங்க கேர்ள்ஸ் வந்துருவாங்க. நானும் அதை பார்த்து பானிபூரி கடை எல்லாம் போட்டுடலாமான்னு நினைச்சேன். பட் இப்ப பெங்களூர்ல போடுறேன். வராங்க பாத்தீங்களா பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். அது அவங்க அப்படி சொல்லல, போட்டுருங்க ஆங்கரிங் பண்றதுக்கு நீங்க பானிபூரியே விக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வச்சீங்க நானும் வந்து அது பெங்களூர்ல ஃப்ரீயா சாப்பிட்டு போவேன். ஃப்ரீயா கொடுப்பீங்க? கொடுப்பேன். பிசினஸ் படுக்காத வரைக்கும் ஃப்ரீயா கொடுப்பேன். இந்த பாய்ஸ்ல வந்து சித்தார்த் அரிசியில எழுதுவார்ல, அந்த மாதிரி அமிர்தான பானிபூரியில நீங்க வீட்டுல இருந்து பிரஷ் பண்ணிட்டே வெளில வரப்போ அப்படி பார்த்து இருக்க அப்படின்னு. ஸோ சூப்பருங்க. ஸோ இங்க ஒரு டிஷ் நம்ம சாப்பிட்டுட்டோம். ஸோ அந்த கான்செப்ட் ஷோலா ஃபுட் டேட் அப்படின்றது வந்து இங்க ஓகே. பட் நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் அதெல்லாம் சொல்றீங்கல்ல, பானிபூரி, இதுல ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம இப்போ போய் சாப்பிட போறோம் வித் லாங் டிரைவ். போயிடலாமா? ஓகே. ஸோ நேர்களே, நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தோம், கேம்ஸ் பார்த்தோம். அமிர்தா அவங்களுடைய நாஸ்டாலஜிக்கான விஷயமும் சினிமா ஜேர்னி பத்தியும் நிறைய ஷேர் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு குட்டி டிரைவ் போய் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் வாங்கி சாப்பிட போறோம். நானும் சாப்பிட போறேன். ஸோ வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் சொல்றேன் வெல்கம் பேக் டு தி ஷோ. இது வந்து இப்போ என்னோட ஃபேவரட் இடத்துக்கு போயிட்டு ஃபேவரட் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர போறோம். இதுவும் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா எக்ஸைட்டடா இருக்கேன். அந்த எக்ஸைட்மென்ட்ல சொல்லிடலாம்னு. சூப்பருங்க. எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான வெல்கம் பேக்க இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க ஜெயா டிவில பாத்துருக்கவே மாட்டீங்க. இதுக்கப்புறம் பார்க்க போறது கிடையாது. ஏன்னா வழக்கம் என்ன கூப்பிட்டுட்டே இருங்க. அதான். எஸ். அதுக்கப்புறமா என்ன கூப்பிட மாட்டாங்க. ஆமா. சோ இப்போ வந்து என்னன்னா, நீங்க மூவிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய சொன்னீங்க. அட்லி சார் பத்தி, மணிரத்னம் சார் பத்தி, விஜய் சார் பத்தி, உங்களுடைய ட்ராக் பத்தி சொன்னீங்க, லிஃப்ட் பத்தி சொன்னீங்க. அப்பார்ட் ஃப்ரம் மூவிஸ் அமிர்தாக்கு என்னென்னலாம் பிடிக்கும், குட்டி குட்டி விஷயம் ரேண்டமா ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கோம். சோ உங்களுடைய ஃபேவரட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். கேட்டுடலாமா? எஸ். சோ அமிர்தாவுடைய ஃபேவரட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் மேக்கர் ஒரு 5 பேர் நீங்க சொல்லலாம். 5 பேர் சொல்லலாமா? 5 பேர் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து சங்கர் சார். எஸ். அப்புறம் மணி சார். எஸ். வெற்றிமாறன் சார். எஸ். அப்புறம் சுத்தி அட்லி சார். அதேதான். இந்த பக்கம் போனாலும் கிச்சன் வந்துரும் அப்படின்ற மாதிரி இங்க வந்து அட்லி தான். அங்க போனா அட்லி, ரோஸ் குடுக்கணுமா அட்லி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அஞ்சாவது ஒரு டைரக்டர். No, maybe no, it's not only because of பிகில். ஏன்னா நான் வந்து ராஜாராணி பார்த்தேன். நிறைய பேருக்கு பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். நான் அங்க ஹைதராபாத்துக்கு போனாலும் ராஜாராணி ரொம்ப எனக்கு ஃபேவரட்னுவாங்க. சோ அந்த மாதிரி சொல்றேன். அப்புறம் இது இருக்கு, தெரியலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் விஜய் சாரோட அந்த என்ட்ரி ஷாட்ல இருந்து எப்படி ஃபர்ஸ்ட் கண்ணாடி வரும், அதுக்கப்புறம் கோட் சூட் வரும், அந்த மாதிரிலாம். சோ எனக்கு ரொம்ப அதெல்லாம் ரொம்ப அவரோட கிரியேட்டிவ் மைண்ட் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் லைக் ஐ செட் ஹரி பாலச்சந்திரம் சாரோட படம் எல்லாம் எங்க அம்மா அண்ட் டாடி வந்து உட்காந்து பாப்பாங்க. நானும் உட்காந்து பாத்திருக்கேன். நிறைய அந்த ஒரு அவரோட ஓன் ஸ்டைல் ஆஃப் இது இருக்கும்ல, நிறைய ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ண டைரக்டர் அவர். சோ கேபி சார், அதுவும் வந்து ஒரு சூப்பரான ஆன்சர். சோ ஃபேவரட் ஹேங் அவுட் ஸ்பாட் இன் பெங்களூர் என்ன ஸ்பாட் பிடிக்கும் அமர்தா? ஆக்சுவலி பெங்களூர்ல நம்ம சென்னை மாதிரி பீச் ஹேங் அவுட் ஸ்பாட்லாம் இல்ல. ஓகே. சோ பட் அங்க வந்து அங்க மேஜரா வந்து கார்டன் சிட்டி, ரொம்ப நிறைய பார்க்ஸ் நிறைய கார்டன்ஸ் தான் இருக்கும். ஓகே. பட் மத்தபடி அங்க வந்து ஹேங் அவுட்டுக்கு நிறைய ஏரியாஸ் இருக்கு. லைக் அங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கலாம், இல்ல அங்க இருக்கிற ஒரு லைக் எப்படி சொல்றது கேம்ஸ், அங்க அந்த ஃபுல் ஃபன்ஸ் கோ கார்ட்டிங் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ
அந்த ஏரியாஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். எனி பர்టిక్యులர் ஏரியா? பர்టిక్యులர் மலேசியம் இருக்கு, அங்கதான் நான் வந்து வளர்ந்து ஃபுல்லாவே. சோ மலேசியம்ல நிறைய இடம் இருக்கு சாப்பிடுறதுக்கு. அப்புறம் இந்திரா நகர் அந்த மாதிரி வந்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன். சூப்பருங்க. சோ இந்த வீக்கெண்ட் போறோம் நாங்க. ஆமா, ஷோ டைரக்டருடைய ஸ்பான்சர்ல கிளம்பி போறோம். ஏன்னா வந்ததுல இருந்து எங்க கேமராமேன் சொல்லிட்டே இருந்தாரு, எஸ் கண்டிப்பாக பெங்களூர் போயிருக்கலாமே இருந்தாரு. அது வீக்கெண்டுக்கு வந்துட்டீங்கன்னா பெங்களூர் சும்மா கலகலன்னு இருக்கும். ஆமாங்க, கண்டிப்பாங்க. தட் கோரமங்கல் ஏரியா ஒரு ஏரியா மட்டும் எனக்கு தெரியும், அதனால ரொம்ப விருப்பப்பட்டு இருக்காரு. கேமரா இப்பவே அவர் வந்து ஓரமா போட்டுட்டு நான் பெங்களூர் வரேன் அப்படின்ற ஒரு போர்ட்ல தான் இருக்காரு. ஓகே, சோ இதுக்கு அடுத்தபடியா ஃபேவரட் ரிலேட்டிவ் பிளேஸ்? as you said கசின்ஸோட நிறைய டைம் ஸ்பெண்ட் சென்னை of course. சூப்பருங்க. சோ இதுக்கு அடுத்தபடியா ஃபேவரட் டெஸ்டினேஷன் ஏதாவது ஒன்னு இருக்கும்ல, இங்க போணும்பா இந்த இடத்துக்கு எப்படியாவது? லைக் அப்ராடாவும் இருக்கலாம். இருக்கலாம். கிரீஸ் பாரிஸ். சூப்பருங்க. ஆமா, ஏன்னா இங்க இந்தியால நான் நிறைய பிளேசஸ் போயிட்டேன், போகாத இடம் இல்ல. பிகாஸ் நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தனால எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. ரைட் ஃப்ரம் குலு மணாலி டு கன்னியாகுமரி, எல்லா பிளேசஸ்க்கும் போய் கப்ஸ் வாங்கி வீடு ஃபுல்லா அடுக்கி இருக்கீங்க. சோ பாத்தீங்களா, நம்ம வந்து இப்ப ஆக்சுவலா மெரினா பீச்ல வந்து மீன்லாம் ஒரு பிளேஸ்ல வந்து விற்பாங்க, ஒரு ஹப் இருக்கும், அந்த பிளேஸ்க்கே வந்துட்டோம். திஸ் கனெக்ட்ஸ் பிகில் ஒன்லைன். இந்த இடத்துல இருந்தா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரே ஆரம்பிக்கும். பாருங்க எவ்வளவு கனெக்டா நாங்க கூட்டிட்டு போறோம். I love beach. ஏன்னா பெங்களூர் பீச்ல. சோ எப்போ சென்னைக்கு வந்தாலும் பீச் தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹேங் அவுட் ஸ்பாட். ஆமா, சோ நம்ம கிட்ட தான் பக்கத்துல இருக்குன்றதுனால அருமை புரியல. பெங்களூர்ல இருந்து வந்தவங்க சொல்றாங்க அங்க வந்து பீச்சஸ் கிடையாது. so much of positive thing இல்ல, ஒரு மாதிரி ஒரு அமைதியா ஆயிடும் ஒரு மாதிரி. ஆமா, and especially நீங்க பாத்துக்கிங்களா அங்க மூன் வரும். ஆமா, ஃபுல் மூன் வரும்போது அப்படியே அந்த பீச் மேல அந்த மூனோட லைட் அப்படியே சென்டர் வரைக்கும் அப்படியே ரசிக்கிறேன். எஸ் not only பானிபூரி, she loves moon too, moon and sea. ஓகே, சோ ஃபேவரட் கிரிக்கெட்டர் யார்? கோலி. சூப்பருங்க. சோ அவ்வளவுதான் இல்ல, and தோனி. சம. சோ இது வந்து கண்டிப்பா மீமா பயங்கரமா ஷேர் ஆகும். ரெண்டுமே போட்டுருங்க. யாரு? ரெண்டு பேருமே பயங்கரமான பிளேயர். எனக்கு ரெண்டு பேருமே பிடிக்கும். திஸ் பீசஸ் ஆர் சோ ரேர் அப்படின்னு ஒரு மீம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. ஏன்னா கோலி ஃபேன் கேர்ள்ஸ் ஆர் சோ ரேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால ஏன்னா பசங்களுக்கு ரொம்ப ஹார்ட் கோரா பிடிக்கும் கோலி. தோனி வந்து குளோபலா எல்லா பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் பிடிக்கும். பட் கோலியை பிடிச்ச கேர்ள்ஸ்க்கு வந்து அதை ஒரு சூப்பரா பாப்பாங்க. சோ அப்படி ஒரு இதுவா ஆகும். சோ ரேர் ஒரு ஃபேன் கேர்ள் மொமெண்ட் அப்படின்ற மாதிரி போத் அவ கோலி தோனி சொல்லிட்டாங்க. ஃபேவரட் ஃபிலிம் சோஃபா இன் தமிழ்? எப்ப போட்டாலும் நான் பாப்பேன் இந்த படம், ரொம்ப ஃபேவரட் எனக்கு அப்படின்னு. சிவாஜி எப்ப போட்டாலும் சமங்க. சோ ஃபேவரட் அதே மாதிரி மாரியா? சூப்பர்ங்க. எத்தனை தடவை போட்டாலும் பாத்துட்டு. ஓகே, சோ பட் தனுஷ் சார் கூட இனிமே தான் நடிக்கணும்ல, அதுவும் போற போக்குல மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம். இந்த எபிசோட்லயே நிறைய பண்ணிருக்கோம், எதெல்லாம் நடக்குதோ லிஸ்ட் போட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்ல போறேன். சோ இதெல்லாம் வந்து நீங்க பண்ணிருவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே செஞ்சிருவேன். சூப்பருங்க. இதுக்கு அடுத்த ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? லைக் எந்த மாதிரியான மியூசிக் எல்லாம் கேட்பாங்க அமிர்தா? எந்த மியூசிக் டைரக்டர் ரொம்ப? ஆக்சுவலி இப்போ ஐ டோன்ட் நோ, ஆஃப் லேட் ஒரு 5 இயர்ஸா நான் வந்து மியூசிக்னாலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இருக்கு. ஒரு மியூசிக் லவர் ஆயிட்டேன். கூடவே இருக்கிற ஒரு விஷயமா? and it has so much of emotion when you're happy. உங்களுக்கு ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு நீங்க சேடா இருந்தா ஒரு பாட்டு இருக்கு. so it's like lot of emotion இல்ல. so எனக்கு ஜெனரலாவே மியூசிக் ரொம்ப பிடிக்கும். பட் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னேன் சார் ரஹ்மான், ஏஆர் சார் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ரஹ்மான் சார் ரொம்ப பிடிக்கும். பட் மத்தபடி there are so many music directors like அனிருத் சார்ல இருந்து நிறைய பேரு. பேசிக்கலி எந்த ஒரு மியூசிக் நல்லா இருக்குன்னு அது ரொம்ப ரசிக்கிறேன். ஓகே, சோ ஓவராலா வந்து நம்ம வந்து இந்த ஷோல, இந்த ஸ்பெஷல் டேல, இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கான அந்த சர்ப்ரைசஸும் நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணீங்க. உங்களுக்காக அவங்க பாடின சாங்ஸும், சோ ஃபுட்டும் நம்ம ஆர்டர் பண்ணோம், அதுவும் நீங்க என்ஜாய் பண்ணீங்க. இப்போ வந்து அந்த உங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு ஃபுட்டை மட்டும் ஃபைனலி we reached the destination. Yes, beach, my favorite spot. பானிபூரி ஃபேவரட் ஃபுட். ஓகே, சோ வந்து நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. சோ தேங்க்யூ ஃபார் கமிங். பெங்களூர்ல இருந்து இங்க எங்களுக்காக இந்த தமிழ் நியூ இயர்க்காக வந்து ஜெயா டிவி நேயர்களை வந்து மகிழ்விக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஏதோ எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் மாதிரி எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல் திங்ஸா எனக்கு பண்ணி கொடுத்த
டீம் அண்ட் ஜெயா டிவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, பேர் கார்த்திக். And பேர் கார்த்திக். Karthik, thank you Karthik for all the fun. And ரொம்ப நல்லா இருந்தது. Thank you so much. So உங்களுக்கு பிடிச்ச பானிபூரியை நீங்க சாப்பிடுங்க. I really enjoyed the show. So going forward நான் வந்து நிறைய படங்கள் பண்ணி உங்க சேனல்ல நான் திரும்பியும் வந்து ப்ரொமோஷன்ஸ் பண்றதுக்கு வருவேன். கண்டிப்பா. Again பானிபூரி சாப்பிடலாம். ஆமா, again பானிபூரி சாப்பிடலாம் and பீச்சுக்கு வரலாம். கண்டிப்பாக. So thank you so much and எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சூப்பருங்க. ஸோ நானும் செம்ம ஹாப்பி, டீமும் செம்ம ஹாப்பி. ஸோ இந்த ஒரு தமிழ் நியூ இயர் அன்னைக்கு உங்களோட இந்த ஷோ வந்து ரொம்பவே சூப்பர் ஃபன்னா போச்சு. தேங்க்ஸ் ஃபார் கமிங். People enjoy this show. கண்டிப்பா இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க வீட்ல. ஸோ அடுத்தடுத்து உங்களுடைய ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகணும் சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நேர்களே, இந்த ஷோ ஃபுல்லா செம ஃபன்னா போச்சு. ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். ஸோ மற்றும் ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்கான ஒரு ஷோ மூலியமாக உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் ராமதுரை.